இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நிறைந்த அத்தனை மாற்றங்களையும் உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்த உனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கியிருக்கிறது. நெடும் நாட்களாக நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னிடம் வந்து சேர்ப்பேன் உன் சாயப்பா. ஆம் குழந்தையே, சர்வ நிச்சயமாக இது உனக்கானதே. உன்னை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது, உனக்கு எதிராக எத்தனை சதிகள் நிகழ்ந்துள்ளது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்து கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு. தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு.
எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில்
சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன்மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளெல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும்.
என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா? இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம், உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்மவினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான், அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்மவினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. உன் வாழ்க்கை உனக்குத்தான். உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. உனக்காக உன் கர்மாக்களை என்னுடைய தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறேன். ரணங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடமே வந்து புலம்புகிறாய். நான் எதுவும் செய்யவில்லை என்று என்னிடமே வந்து முறையிடுகிறாய், மன்றாடுகிறாய். நான் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது காலதாமதம் ஆகும் தானே? அதுவரை உன்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாதா? ஏன் இந்த புலம்பல் உன் மனதில்? உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதே உன் சாயிநாதரின் விருப்பமும் கூட. தன் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெற்றவரின் ஆசையாக இருக்கக்கூடும். அப்படித்தான் நானும் விரும்புகிறேன். அவர்களோடு சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கையை ரசித்து அழகாக வாழ கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால் வருவது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான் அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன். நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ
என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன்.